டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமாரை இன்று போலீசார் கைது செய்தனர். ஆம் ஆத்மியின் பெண் எம்பி ஸ்வாதி மாலிவாலை தாக்கிய வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீடு புகுந்து போலீசார் கைது செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பி ஸ்வாதி மாலிவால் கடந்த 13ஆம் தேதி காலை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது வீட்டுக்கு சென்றபோது கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் தன்னை தாக்கியதாக டெல்லி போலீசில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் தன்னை தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமார் ஸ்வாதி மாலிவாலுக்கு எதிராக எழுத்துப்பூர்வ புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் வீட்டிற்குள் முன் அனுமதி பெறாமல் அத்துமீறி உள்ளே நுழைந்ததுடன் தகாத வார்த்தைகளால் மிரட்டல் விடும் வகையில் மாலிவால் பேசினார் என்று தெரிவித்திருந்தார். முதலமைச்சரை சந்திப்பதற்கான முன் அனுமதியை பெற்று வரும்படி மாலிவாலிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் அதனை மீறும் வகையில் நடந்து கொண்டார். பாதுகாப்பு பணியாளர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசினார் என்றும் ஒழுங்குமுறைகளை மீறி நடந்து கொண்டார் என்றும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் முதலமைச்சரை சந்திப்பதற்கான முன் அனுமதியை பெற்று வரும்படி மாலிவாலிடம் கேட்டுக்கொண்டோம், ஆனால் அதனை மீறும் வகையில் நடந்து கொண்டார். பாதுகாப்பு பணியாளர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசினார் என்றும் ஒழுங்குமுறைகளை மீறி நடந்து கொண்டார் என்றும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஸ்வாதி மாலிவால் தனக்கு உதவி செய்யாமல் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் பிபவ் குமாரை காப்பாற்ற முயல்வதாக குற்றம் சாட்டினார். இத்தகைய சூழலில்தான் இன்று மதியம் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளரான பிபவ் குமார் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்று ஆம் ஆத்மி கட்சியினர் குற்றம் சுமத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.